லைஃப்பை பற்றி இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லா வயசுலையும் இருக்க தான் செய்யும். அது 20 வயசு பையனாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், இல்லை 18 வயசில் என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ண போகிறோம், என்ன காலேஜ் போக போகிறோம், என்ன யூனிவர்சிட்டி போக போகிறோன்ற கொஷினாக இருக்கட்டும், லைஃப்பில் இது கொஷின் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக இப்போ கொஞ்சம் பெருசாக இருந்தவங்க சில பேர் ஹாரோஸ்கோப் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை நியூமராலஜி பார்க்குறதா, என்ன பண்ணால் லைஃப்பை எப்படி அப்ரோச் பண்ணணும், லைஃப்பை நான் பக்காவாக லைஃப் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ்க்காக நிறைய வீடியோஸ் பார்க்குறது, புக்ஸ் படிக்கிறது, இட் ஆல் ஹேப்பன்ஸ். எவ்ரிபடி டஸ் தட். லைஃப்பை பிளான் பண்ணி பண்ணணுமா, இல்லைன்னா வாட் எவர் கம்ஸ் லெட் அஸ் டேக் இட் அப்படின்ற அப்ரோச்ல இருக்கணுமா அப்படின்ற தாட் ப்ராசஸும் இருக்கு அப்படின்னா தென் யூ ஜஸ்ட் வாட்ச் திஸ் வீடியோ. நம்ம பாடி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா தென் இட் இஸ் ஈஸியர் நான் நினைக்கிறேன். நம்ம ஒரு விஷயத்த புதுசாக என்கவுண்டர் பண்றோம், இல்லைன்னா ஒரு தெரியாத ஒரு இடத்துக்கு போறோம், இல்லை விஷயத்த தெரிஞ்சுக்க பார்க்குறோம் அப்படின்றப்போ நம்ம மைண்ட் ரொம்ப அலர்ட்டா இருக்கும், சில நேரத்தில் பயத்துல இருக்கும், பதட்டத்துல இருக்கும், எல்லா சென்சஸும் கொஞ்சம் ஷார்ப்பா வேலை செய்யும். அண்ட் நம்மளோட அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படி ஒரு புலி சிங்கத்தை நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ஈவன் மேக்ஸை பார்க்குறது கூட ஏன்னா நம்ம ரியல் லைஃப்பில் வி டோன்ட் ஹாவ் சச் வைல்ட் அனிமல்ஸ் அரவுண்ட் அஸ். ஆனால் நம்ம பாடி அப்படி தான் அதை எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ண தான் செய்யும்னு வச்சுக்கோங்களேன். சிங்கம் புலியெல்லாம் மேக்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணவும் செய்யும் நம்ம மைண்டு. ஏன்னா ரியல் லைஃப்பில் அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு த்ரெட் அண்ட் டேஞ்சர் மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஸோ அப்போது நம்மளோட அதை எதிர்த்து போராடணுமா, இல்லைன்னா அதை பார்த்து பயந்து நின்றுவோமா, இல்லைன்னா we'll just run away from that, எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோன்றது மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கு அப்படி இருக்கிறப்போ நம்ம we get confused, we get more excited, we just அதை ஃபோக்கஸே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கலாம். நம்மளோட பதட்டம் நம்மளை அப்படி கொண்டு போய் வச்சிருக்கும். ஸோ அப்போ ஒரு விஷயத்தை என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் ஃபேஸ் பண்ணுறதுன்றது எவ்வளோ டிஃபிகல்ட்னு உங்களுக்கு புரியுது. ஸோ பிளானிங் கேன் ஹெல்ப் யூ. பிளான் பண்ணோம்னா நமக்கு தெரியும், ஓகே இதுக்கு அடுத்து இது, இதுக்கு அடுத்து இது, இதுக்கு அடுத்து இது அப்படின்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பிளான் பண்ணியிருப்போம். அந்த பிளான் படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம், தென் வி மைட் அச்சீவ் வாட் எவர் வி வாண்ட். அப்படிதான் நடந்துருதா எல்லாமே அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அது எஸ்பெஷலி இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்லலாம் ஒர்க் பண்ண இருக்கவங்களுக்குலாம் தெரியும், எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னே சில நேரத்தில் தெரியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு அந்த நேரத்தில் பிளான் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா தே வில் பி அண்டர் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ பிளான் பண்ண மாதிரியே எல்லாரோட லைஃப்பும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னா ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ். இல்லை பக்காவாக பிளான் பண்ணிடலாம் அண்ட் தென் ஜஸ்ட் யூ கேன் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் இட். வாய்ப்பே கிடையாதுப்பா. லைஃப் அப்படி இருக்கவே போகிறதில்ல, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்மளுக்கு இது இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மைண்டை ஃபிக்ஸ் ஆகிருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் நிறைய நேரத்தை பிளானே பண்ணுவோம். ஸோ இதை பண்ணால் இப்படி தான் நடக்கும், இதை பண்ணால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்டு ஐடியாஸோடு தான் நிறைய நேரத்தில் வி ஸ்டார்ட் பிளானிங் திங்ஸ். இந்த பிலீஃப் சிஸ்டம் நிறைய நேரத்தில் நமக்கு நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸையும் கொடுக்க தான் செய்யுது. இது இப்படித்தான் இருக்கணும், இது இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் we tend to approach lot of things. அப்படி இருக்கிறப்போ நம்மளோட பிளானிங் சொதப்புறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் நம்ம இப்படி யோசிக்கிறோம், இது இப்படி தான் இருக்கணும், இவங்க இப்படி தான் இருக்கணும், ஏன் யோசிக்கிறோம்னு அடுத்த கொஸ்டின் வரலாம். பிகாஸ் இது நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள், நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ என்ன வயசில் இருக்கீங்களோ அவ்வளோ வயசு வரைக்கும் நிறைய இன்புட்ஸ் வந்திருக்கு நமக்கு. அது அப்பா அம்மா கிட்டேருந்து இருக்கலாம், டீச்சர்கிட்ட வந்திருக்கலாம், அக்கா தம்பி கிட்டேருந்து வந்திருக்கலாம், தங்கச்சி கிட்டேருந்து வந்திருக்கலாம், கிராண்ட் பேரண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கலாம், டிவிலேருந்து வந்திருக்கலாம், யூடியூப்லேருந்து வந்திருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றியா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம பண்ணுற ஒரு விஷயங்களை பற்றியும் நிறைய இன்புட்ஸ் வந்திருக்கு. அந்த இன்புட்ஸை பேஸ் பண்ணி தான் வி அப்ரோச் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அந்த அப்ரோச்சை பேஸ் பண்ணி தான் நம்ம சில பிளானிங்கும் பண்ணுவோம். ஸோ அந்த பிளான் பண்ணுறப்போ அப்போ நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸும் அதுக்காக தான். அண்ட் நம்ம பிலீஃப் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறோம் அப்படின்னா சில நேரத்தில் அது கூடயே வர ஆடட் பேக்கேஜ் என்னவா இருக்குன்னா டிசப்பாயின்மெண்ட்ஸ். ஏன்னா நம்ம நிறைய நேரத்தில் இது இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறது நிஜமாவே அப்படிதான் இருக்குமானா பெரிய 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 கொஸ்டின் மார்க். என் அப்பா இப்படிதான் இருக்கணும், என் ஹஸ்பண்ட் இப்படிதான் இருப்பாங்க, இல்லைன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் ஒரு விஷயத்த பிளான் பண்றேன்றப்போ அவங்க சொதப்பலாம். ஒரு ட்ரிப்புக்கே போறோம், காலையில கிளம்பணும் அப்படின்றப்போ பிள்ளைங்க எந்திரிக்காமல் இருக்கலாம், லேட்டாக எந்திரிக்கலாம். ஸோ அதனால இந்த ஹோல் ட்ரிப் கேன் பி டிஸ்டர்ப்டட். பட் அப்படி இருக்கிறப்போ நமக்கு கோவம் வரும், நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிளான் பண்ண மாதிரி அதை நம்மளால அப்ரோச் பண்ண முடியலையே. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் முந்தின நாள் ஃபுல்லு ஜாலியாக என்ஜாய் பண்ணி எல்லாம் பயங்கரமாக தூங்கிட்டாங்க காலையில், அப்போ எந்திரிக்க முடியாது. அண்ட் வி கேன் நாட் பிளான் இட் அக்கார்டிங்லி. நெக்ஸ்ட் டே நமக்கு ஒரு 3 விஷயங்கள் பார்க்கணும்னு நினச்சிருப்போம், அது பார்க்க முடியாமல் போகலாம். ஸோ திஸ் ஆல் ஹேப்பன்ஸ் இன் லைஃப். ஸோ இது இப்படி தான் இருக்கணும்னு நம்ம பிளான் பண்ணுற மாதிரி என்றைக்குமே நடக்க போகிறது கிடையாது. இந்த ஐடியல் கண்டிஷன்ஸ் கேன் நெவர் ஹேப்பன் இன்
ரியல் லைஃப் அட் ஆல். ஒரு மிஷினா அது மிஷினை வந்து செக் பண்ணுறப்ப தான் சொல்லுவாங்க இந்த ஐடியல் கண்டிஷனில் இந்த மிஷின் இந்த அவுட்புட் கொடுக்கும்னு சொல்லிட்டு. ரியல் லைஃப் இஸ் நாட் அட் ஆல் லைக் தட். ஸோ இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். அந்த பர்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், அந்த டைமிங்காக இருக்கட்டும், எல்லாமே வேரி ஆகும். ஸோ இப்படி தான் இருக்குன்னு பிளான் பண்ணிங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணலாம். நம்மளை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதுக்கு ஒரு we know what is going to happen next moment அப்படின்றத யோசித்து பிளான் பண்ணியிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம போகிறப்போ நமக்கு அந்த பயம் பதட்டம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அட் த சேம் டைம் அந்த பிளானில் இது ஏதாவது டிஸ்டர்ப்ட் ஆகுச்சுன்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றது அதை விட முக்கியமான ஒரு விஷயம். ரியாக்ட் பண்ணுவோமா இல்லைன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுவோமான்ட்டு. நிறைய நேரத்தில் ரியாக்ட் பண்ணுவோம். ரியாக்ட் பண்ணுறதுனா லைக் ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சி எய்தர் நம்ம வந்து கோவப்படலாம், கத்தலாம், இல்லைனா வில் பி டிசப்பாயிண்டட், இல்லைன்னா சில நேரத்தில் ரொம்ப வரி பண்ணி அழலாம், இல்லைனா எல்லாத்தையும் தூக்கி போட்டு விட்டுட்டு போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் இமீடியட்லி. இல்லை ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா தென் வி நோ ஹவு டு ஹேண்டில் இட் இன் அ பெட்டர் வே. இது இப்படி இருந்துச்சுன்னா என்னெல்லாம் எப்படிலாம் ரெஸ்பாண்ட் பண்ணலாம் நம்ம யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் மைண்டு காமாக இருந்துச்சுன்னா யோசிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் ரெஸ்பாண்டிங் அப்ராப்ரியேட்லி. அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணுறப்பே இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே நெகட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்களையும் அந்த பாசிபிலிட்டிஸில் எப்படி ஒரு டைஸை ரோல் பண்ணோன்னா இப்படியும் வரலாம் அப்படியும் வரலாம். கரெக்டாக நீங்கள் 12 வரலாம், 1 வரலாம், 6 வரலாம், வாட் எவர் இட் இஸ் அந்த டைஸில். ஸோ அதனால் அந்த பாசிபிலிட்டிஸ் பாசிட்டிவான பாசிபிலிட்டிஸாக இருக்கலாம், நெகட்டிவான பாசிபிலிட்டிஸாக இருக்கலாம், கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களையும் மென்ஷன் பண்ணி அந்த பிளானை கொண்டு போகிறப்போ தென் யூ வில் பி ரெடி டு ஃபேஸ் எனிதிங். இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய 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 பிரிட்ஜ் உடஞ்சிச்சு யூஎஸில். ஷிப் இடிச்சு ஒரு பெரிய பிரிட்ஜ் விழுந்துச்சு. அந்த பிரிட்ஜ் உடஞ்சதுக்கப்புறம் எவ்ரி மூமெண்ட் அதை வந்து அதை ரிமூவ் பண்ண பார்க்குறாங்க. அண்ட் தே அசஸ் எவ்ரி மூமெண்ட் வென் தே ஆர் டூயிங் திஸ். அவங்க ஒவ்வொருத்தருமே அதை லிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அந்த நேரத்தில் அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றதை அசஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நேரத்துலையும் அதை பண்ணுறாங்க. ஈவன் தோ அவ்வளோ பெரிய ஸ்பெசிஃபிக்காக அவ்வளோ பெரிய க்ரெயின்லாம் வச்சு அவங்க பண்ணாலுமே தே அசஸ் த சிச்சுவேஷன் எவ்ரி மூமெண்ட். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்படி இருக்குன்னா தென் வாட் கேன் பி டன். ஸோ இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரிகேட்டாக நேரத்தில் பிளான் பண்ணோம் அப்படின்னா தென் யூ வில் நோ யூ கேன் டூ இட் ஆர் நாட். அது இது என்ன பிரச்சனைகள் வரும்ன்றதை தெரிஞ்சுட்டு பண்ணுறோம். இன்ஃபார்ம்டு டிசிஷன் மேக்கிங்காக இருந்துச்சுன்னா then your plan can be executed in a better way. So it's not like all the time you will be successful in your plan, but still you will be ready to approach it in a better way and you will respond it in a better way னு வச்சுக்கோங்களேன். ஸோ whatever comes-னு எடுத்துகிட்டு போகிறப்போ சில நேரத்தில் என்ன வருதுன்னு தெரியாது. ஸோ அது தெரியாமல் இருக்கிறப்போ we might miss it. அது எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாமல் திணறுவோம். பிரச்சனைகளை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் அதில் இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் சில நேரத்தில். ஸோ அப்படி அந்த மைண்ட் செட்டும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுருந்தோன்னா தென் வில் பி ரெடி டு ஃபேஸ் திங்ஸ் அண்ட் வில் பி ரெடி டு அப்ரோச் திங்ஸ் இன் அ பெட்டர் வே. ஸோ இதுதான் ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன். பட் பிளான் பண்ணுங்கள். அதுக்கும் கொஞ்சம் சேம் பஃபர் கொடுத்து பிளான் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் ஆன விஷயங்களுக்கும் கண்ட்ரோல்லே இல்லாத விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு பிளான் பண்ணிங்கன்னா then your life is going to be wonderful and fixed ideas இல்லாத வரைக்கும் லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது இப்படி தான் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அதோட பேக்கேஜ் வர்றது டிசப்பாயின்மெண்ட்ஸ் தான். ஸோ ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டில் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக அந்த பிளானிங்கை வச்சுருந்தீங்கன்னா தென் பர்ஃபெக்ட். யுவர் லைஃப் வில் பி ரியலி wonderful. So see you in the next video.